ஃபர்ஸ்ட் தேங்க் யூ ஸோ மச் அம்பிகா மேம். இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஃபர்ஸ்ட் குடுத்ததுக்கு. ஃபர்ஸ்ட் நான் என்ரோல் பண்ணும்போது, ஃபர்ஸ்ட் திங் ஆன்லைன் கோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்ரோல் பண்ணும்போது, எனக்கும் ரொம்ப பயமா தான் இருந்தது. பட் உண்மையிலேயே நான் படிக்கும்போதே எனக்கு ஒரு ஸ்கூல்ல வேலை கிடைச்சிச்சு. மேக்னா இன்டர்நேஷனல் கீழே காசக்குடியில. ஸோ அந்த ஸ்கூல்ல ஒர்க் பண்ண ஆரம்பிச்சேன். ஒர்க் பண்ணிக்கிட்டே நம்ம இன்னும் கோர்ஸ் முடிக்கலையே, நம்ம என்ன பண்ண போறோம் அப்படிங்கிற ஒரு திங் இருந்தது. பட் ஆன்லைன் கோர்ஸ் அப்படிங்கறதுனால கோர்ஸும் கத்துக்கிட்டேன், ஒர்க்கும் பார்த்துக்கிட்டேன். ஸோ எல்லாமே பேலன்ஸ்டா போனுச்சு. ஸோ பிளஸ் இன்னொரு ஒரு விஷயம் என்னோட மனசுல ஓடுனது என்ன, எல்லாருக்குமே தோணி இருக்கும், எனக்கு அப்பாரட்டஸ் இல்லாம ஒரு விஷயத்த எப்படி பண்றது, அப்பாரட்டஸ் இருந்தாதான் அப்ப பிரசன்டேஷன் கத்துக்க முடியுமா, இந்த மாதிரி திங்கெல்லாம் இருந்தது. பட் ஆனா வீட்ல இருக்கிற ஒரு சார்ட் வச்சு, ஒரு பென்சிலை வச்சு, ஒரு திங்க வச்சு ஒரு அப்பாரட்டஸை கிரியேட் பண்ணி நம்ம வந்து எப்படி பிரசன்டேஷன் பண்ணலாம் அப்படிங்கறத வந்து பிரெயின் பிரேக்கர்ஸ்ல தான் நான் வந்து கத்துக்கிட்டேன். இன்னொரு ஒரு திங் என்னன்னா, ப்ராக்டிக்கல் லைஃப் எக்ஸசைஸ்னு இன்னொன்று ஒன்று மாண்டசரியில கத்துப்போம். அப்ப வீட்ல இருக்கிற சின்ன சின்ன கிச்சன் அப்ளைன்சஸை வச்சு குழந்தைங்களுக்கு எப்படி சொல்லி தரலாம் அப்படிங்கறதும் பிரெயின் பிரேக்கர்ஸ்ல தான் நான் நிறைய கத்துக்கிட்டேன். பிளஸ் கவுண்டிங் ஆக்டிவிட்டி. இப்ப என்னோட சன்னு கிட்ட எல்லாம் கவுண்டிங் திங் வந்து நல்ல சொல்லும் போதெல்லாம் நிறைய தப்பு பண்ணுவான். ஸோ அப்படிங்கும் போது வந்து இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் வீட்டுல இருக்கிற பாலை வச்சு, ஒரு பெண்ணை வச்சு, ஒரு கல்லை வச்சு கூட சொல்லி கொடுக்கலாம் அப்படிங்கிறது வந்து மேம் கிட்ட வந்து தான் நான் வந்து கத்துக்கிட்டேன். ஸோ எவ்ரி திங் இட் ஹேப்பன் பிகாஸ் ஆஃப் பிரெயின் பிரேக்கர்ஸ். ஸோ தேங்க்யூ ஸோ மச்.